அடிச்சிட்டுங்க. சரி, ஸ்லீவ் அடிச்சிருக்கீங்க. கீழே இறக்கி பிஸ்டன் இறக்கலாம். தொடச்சிக்கோங்க. இது ஒரு சப்ஸ்கிரைபரோட வண்டி இன்ஜின் ரெடி பண்ணுறோம். ஆமாம் சார். சார் வந்து ஸ்லீவ் அடிச்சிட்டோம் சார். போர் ஸ்லீவ் அடிச்சிருக்கீங்க. ஆமாம் சார். முதல்ல வந்து ஓவர் சைஸ் பிஸ்டன் இருந்ததுங்க. அது மைலேஜ் 0.5 அது இல்லைங்க, அதுக்கு ஒன்றுங்க சார். மைலேஜ் கிடைக்கணுங்கிறதுக்கோசரம் நம்ம ஊரில் வெளியூரில் வந்து கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. அந்த வண்டிக்கு வந்து ஸ்லீவ் போட்டுக்குங்க சார். இது ஸ்லீவ். ஓகே, ஸ்லீவ் போட்டாச்சுங்களா சார். இப்போ பிஸ்டன் வந்து ஸ்டாண்டர்டாக இங்கே இருக்க கஸ்டமர் தெரியணுங்கிறதுக்கோசரம் நம்ம வந்து மேலே கொண்டாடுறோங்க சார். ஸ்டாண்டர்ட். ஆமாம் சார். ஸ்டாண்டர்ட் சார். சார் சேவ் பண்ணிக்கிறேன் சார். அப்புறம் வந்து ரிங்ஸ் ஒன்றும் போடல. போடலாம் சார். ரிங்ஸ் இருக்குங்க. ரிங்ஸ் கையிலே வச்சுக்கிறேன் சார். சரிங்க சார். அது அப்படி நல்லா இருக்கு சார். இது பார்த்தீங்கன்னா மெயின் சாப்பிட்டுங்க சார். சாப்பிட்டு வந்து சார் கிரைண்டிங் பண்ணி எல்லாம் அந்த துருப்பு மாதிரி இருக்குங்க சார். அதை க்ளீன் பண்ணி எல்லாம் நைஸ் பண்ணிக்கோங்க சார். 20 சைஸுங்க சார். சாப்பிட்டு 20 சைஸ் சாப்பிட்டு இது ஓவர் சைஸு. இல்லைங்க, இதுக்கு இன்னொரு சைஸ் இருக்குங்க சார். நம்ம ஏரியாவுக்கு செட் ஆகாதுங்க. அதாவது வந்து நம்ம மாத்திர கண்டிஷன் தான், இருந்தாலும் ஓடிக்குங்க. பேரிங் பூஸ் போட்டிருக்கீங்க. ஆமாம் சார். பூஸ் போட்டுங்க சார். இப்போ நம்ம கல்ட்ரு மாட்டி பிஸ்டன் பேரிங்கு அதை நம்ம டெஸ்ட்டெல்லாம் உங்கள்கிட்ட காமிச்சா இந்த சைடு சார். இந்த பக்கம் போட்டுங்க சார். ஆயில்ஸ் இல்லைங்களா? அதுதான் சார் மெயின் கம்ப்ளைண்ட். ஆயில் வந்து லீக்கேஜ் கம்ப்ளைண்ட். மைலேஜ் நீங்கள் இருக்கும் சார். நம்ம இதெல்லாம் பழுது பார்த்துக்கிறோம் சார். சரி. இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம அது கழிக்கலாம் சார். அந்த போல்டு ஏதோ போயிடுச்சுன்னா அது என்னது? மரையில் போட்டுங்க சார். ஆயில் ஒழுகுறது எத்தனை பிரச்சனை வரும் சார். இதுக்கெல்லாம் ஸ்லீவ் போட்டுக்கோங்க சார். ஸ்லீவ் அதெல்லாம் ஸ்லீவ் போட்டாச்சுங்க சார். ஸ்லீவ் போட்டுருக்குதுங்க. தட்டு ஸ்லீவ். ஓகே. அதுபோல் சார் இங்கே இங்கே தட்டு போயிருக்குங்க சார். த்ரெட்டெல்லாம் போயிடுச்சு. இங்கே த்ரெட்டெல்லாம் போயிடுச்சுங்களா? இதுக்கு தொடச்சா சார் தெரியும். இல்லை தெரியுது. தெரியுங்களா சார்? பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் போட்டுக்கிறோங்களா? இங்கே ஒரு ஸ்லீவ் போட்டுங்களா சார்? போட்டுருக்குங்களா சார்? இதில் ஒரு ஸ்லீவ் போட்டுக்கிறோங்க. இங்கே ஒன்று போட்டுருக்குங்க. தட்டு போட்டாச்சு. மரம் எல்லாம் இது ஆயிடுச்சு சார். இந்த பக்கம் தட்டு போட்டுக்கோங்க சார் உள்ளுக்குள்ளேங்க. சரி. பம்ப் என்ன கண்டிஷன் இருக்குன்னு தெரியல. தெரியலைங்க சார். பம்ப் என்ன கண்டிஷன் சார். பேங்க் கேஸில் பார்த்தீங்கன்னா 13 சைஸ் த்ரெட்டு போயிருக்குங்க சார். இங்கேங்க இது ஸ்லீவ் போட்டுருக்குங்க சார். மட்டமாக போட்டுருக்குறாங்க ஸ்லீவ்க்குள்ளே. தெரியுங்களா சார்? உள்ளுக்குள்ளேங்க தெரியல. ஸ்லீவ் போட்டுக்கிறோங்க சார். எல்லாம் பேக்கிங் போட்டால் கரெக்டாக இதாகிக்கும். பேக்கிங் போட்டோம்னா கரெக்டாக ஆகிக்கும் சார். க்ளீன் பண்ணி தான் போடணும். போட்டு பேஸ்ட் போட்டு டைட் பண்ணிக்கலாம் சார். இன்ஜின் சாஃப்ட் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். ராமநாதபுரத்துலேருந்து கொண்டு வந்து விட்றாரு நம்பி. நல்லா செட்டப் பண்ணி கொடுத்துட்டோம்னா சார் நீங்கள் தான் அதுக்கு முன் உதாரணம் சார். ராமநாதபுரம் மாவட்டத்துலேருந்து வர்றதுக்கு வந்து நம்ம ஐயா குமரேசன் ஐயா தான் அதுக்கு முன் உதாரணம். பெரிய சார். பிஸ்டன் ஸ்டாண்டர்ட் சைஸு. ஆமாம் சார். பிஸ்டனோட பேரிங் பாருங்கள். இந்த ராடு பேர்லாம் மறந்து வச்சு. கனெக்டிங் ராடோட பேரிங் பாருங்கள். புது பேரிங் போட்டிருக்கு. அது ஸ்டாண்டர்ட் சைஸ் தான் பாருங்கள். கனெக்டிங் ராடு வந்துட்டு பழசே தான், புதுசில் எதுவும் போடல. பழசே தான் போட்டிருக்கு. புஸ்ஸு வந்துட்டு புதுசாக போட்டிருக்கு. ஓகே, சூப்பர். அதுலேயும் சார் அதுலேயும் பாருங்கள் புது பேரிங் போட்டிருக்கு. நல்லி பேரிங்க. ஆமாம் சார். ஓகே. படம் சார். மெயின் சாஃப்ட். ஆமாம் சார். மெயின் சாஃப்ட்டுங்க. எத்தனை கிலோ இருக்குண்ணா? 8 கிலோ வருமா? 8 கிலோ வரும். 8 கிலோலாம் இருக்கும். இது ஆயில் வந்து எதுலேருந்து எது வழியாக போய் எது வழியாக வருதுன்னு சொல்லுங்கள். ஆயில் வந்து பாருங்கள், உங்களுக்கு இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சார் இது வழியாக வருங்க. இந்த கையில் வந்து இங்கே வந்துடுங்க. கனெக்டிங் வரும். கனெக்டிங் வெளியே வந்து இங்கே வந்துடுங்க. இங்கேருந்து மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி மறுபடியும் வெளியே அவுட் ஆகிக்குங்க.
மேலே வந்து போய் அவ்வளோதான் சார். போட்டு எடுத்துங்களா சார்? ஐயா காமிச்சிருங்க வண்டிக்காரருக்கு. வீடியோ வருதுங்களா? இதில் பெரிய பேரிங் அடிச்சிருக்கலாம். இதில் புது பேரிங் போட்டு புது வாசல் போட்டுக்கோங்க சார். ஓகே. மொத்தம் 3 பேரிங் வருது. ஆமாம் சார். சாஃப்ட்டில் மொத்தம் 3 பேரிங் சார். புது பேரிங்க. த்ரஸ்ட் வாசருங்கிறதுக்கு பேர் புது வாசருங்க சார். த்ரஸ்ட்டு. ஓகே ஓகேங்க சார். இன்ஜினுக்குள்ளே வர்றது இவ்வளோ வருதுங்க சார். அதே மாதிரி இங்கே ஒரு மெயின் ஷாஃப்ட் வருங்க சார். இன்ஜின் பாடிக்குள்ளே இங்கே ஒரு பேரிங் சார். சார் பொறுத்துக்கலாங்க சார்.